வணக்கம். கதிரவன் டாக்கீஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடித்து விட்டது. மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார்கள். திராவிட மாடல் அரசினுடைய தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திருவாரூரில் தனது தேர்தல் பரப்புரையை தொடங்கிவிட்டார். அதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட மற்ற கட்சி தலைவர்கள், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அண்ணன் சீமான் அவர்கள் எல்லாம் தேர்தல் பரப்புரையை துவங்கிவிட்டார்கள். எதிர்க்கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு தடை வருவதாக பல்வேறு குறைபாடுகளை சொல்வது வழக்கம். ஆனால் தேர்தல் ஆணையம் தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு காவல்துறை உள்ளிட்ட அனைத்து நிர்வாகத்தையும் தனது அதிகார பொறுப்பில் எடுத்துக்கொள்ளும். இது அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும், அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியும். ஆனால் புதிதாக அரசியலுக்கு வந்துள்ள நடிகர் விஜய், மன்னிக்கணும், இப்போ அவர் தனது பெயரை சமீப காலத்து தேர்தல் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பின் பொழுது ஜோசப் விஜய் என்று அறிவித்திருக்கிறார். இத்தனை நாள் தனது பெயரை மறந்து கூட ஜோசப் என்று சொல்லாத விஜய் இப்பொழுது தேர்தலுக்காக ஜோசப் விஜய் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அது எதற்கென்று உண்மையான கிறிஸ்தவ மக்களுக்கு தெரியும். நான் 2 நாட்கள் முன்பாக ஒரு கிறிஸ்தவ போதகரிடம் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் என்னிடம் சொன்னார், தனது குடும்பத்தையே பார்த்து கொள்ள முடியாத ஒருவர் எப்படி உண்மையான கிறிஸ்தவராக இருக்க முடியும், அவருக்கு நாங்கள்லாம் கிறிஸ்தவர்களாம் எப்படி வாக்களிக்க முடியும் என்று சொன்னார். இதுதான் உண்மையான மனநிலை. ஆனால் பெரம்பூர் தொகுதியில் அதிகமான கிறிஸ்தவர்கள் இருப்பதாலும், திருச்சி கிழக்கு தொகுதியில் அவர் சார்ந்த சமுதாய கிறிஸ்தவர்கள் இருப்பதாலும் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து விடுவார்கள் என்று ஒரு கற்பனை உலகத்தில், என்னால் சினிமாவில் தான் அந்த திரை வாழ்க்கை வாழ முடியும், அதை போன்ற அரசியலும் திரை வாழ்க்கை போல இருக்கும் என்று நம்பி வந்திருக்கிறார். அவர்கள் செய்யக்கூடிய பரப்புரைக்கும் மற்ற அரசியல் கட்சியுடைய பரப்புரைக்கும் பொதுமக்கள் வித்தியாசத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களுடைய பரப்புரையாகட்டும், எதிர்க்கட்சி தலைவர், நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மற்ற அரசியல் கட்சி பரப்புரையாகட்டும், அவர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய விதிப்படி முறையாக அனுமதி பெற்று தேர்தல் பரப்புரையை அந்த குறிப்பிட்ட இடத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் அந்த பயணப்பாதையை வகுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இதுவரைக்கும் யாரும் குறைபாடு சொன்னதில்லை. ஆம்புலன்ஸில் வருபவர்களை அடித்து விடு என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட 2 நாட்கள் முன்பாக அவருடைய பிரச்சாரத்தின் பொழுது சென்று ஆம்புலன்ஸுக்கு வழிவிடுக என்று சொல்லி தானும் தெரிந்து விட்டதாக காட்டி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் பரப்புரையில் முறையாக ஒரு தேர்தல் அனுமதி பெறாமல் அல்லது அனுமதிக்கப்பட்ட கூட்டங்களை அதாவது தெரிகட்ட கூட்டம், எந்த விதமான நெறிகளுக்கும் கட்டுப்படாத ஒரு கூட்டத்தை வைத்துக்கொண்டு தனது பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்ல முடியாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை சொல்லக்கூடிய நடிகர் விஜயை பார்த்து சிரிப்பு தான் வருகிறது. அவரது கட்சியினர் பேசக்கூடிய பேச்சுக்கள், அவர்கள் கட்சியை சார்ந்த இந்த பெண்களுக்கு பேசக்கூடிய பேச்சுக்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் மிக நன்றாக அறிவார்கள். கரூரில் 41 பேர் இறந்த பிறகு கூட சமீபத்தில் கடைசியாக தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்துக்கு சென்ற விக்னேஷ் என்ற மாணவன் இறந்ததற்கு கூட அவர்கள் இடத்திற்கு சென்று ஒரு அஞ்சலி செலுத்தாத, ஒரு ஆறுதல் சொல்லாத ஒருவர் 41 பேரின் குடும்பத்திலே பனையூருக்கு வரவழைத்து நடித்த ஒருவர் தேர்தலிலே பெரம்பூரிலோ அல்ல திருச்சி கிழக்கிலோ வெற்றி பெற்றுவிட்டால், ஒருவேளை வெற்றி பெற்றுவிட்டால் பொதுமக்கள் அனைவரும் அவரை பனையூரில் சென்றுதான் பார்க்க முடியும். இதை பொதுமக்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர்களை பொறுத்தவரை அவர்கள் களத்தில் இருக்கக்கூடிய
வீரர்கள், மக்களுடன் மக்களாக இருப்பவர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்கும் நிலையில் மக்களுடைய குறைகள் உண்மையிலேயே சரி செய்து தரப்படும், மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பாட்டடையும். ஆனால் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னு 2 வார்த்தையை தவிர வேறு எந்த மக்களுடைய பிரச்சனைகள், பெரம்பூர் நகர தொகுதியில் உள்ள மக்கள் பிரச்சனைகளோ, திருச்சி கிழக்கில் உள்ள மக்கள் பிரச்சனைகளோ எதை பற்றியும் தெரியாத ஒரு நடிகர் சினிமா வாசனத்தை பற்றி பேசிவிட்டு 4 மணிக்கு மேல் தன்னால் பிரச்சாரம் செய்ய முடியாது என்று தேர்தல் நிகழ்ச்சிகளை பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றச்சாட்டை சொல்லி தாங்கள் பாதை சரியாக வகுத்து தரவில்லை, போலீஸ் டிராஃபிக்கை சரி செய்து தரவில்லை என்று குற்றம் கூறுகிறார்கள். பொதுமக்களுக்கு தெளிவாக தெரியும், அவர் செல்லும் பாதையில் ஒரு தரிகெட்ட கூட்டம் டிரான்ஸ்ஃபார்மல் ஏறுவதும் மற்ற இடத்தில் ஏறுவதும், காவல்துறையை தள்ளிவிட்டு காவல்துறையை கடமையை செய்விடாமல் தடுத்து சென்று முன்னேறி செல்வதும் பார்த்துட்ருக்கோம். இப்படிப்பட்ட சூழலில் இவர்களை வைத்து கொண்டு தனது கட்சி தொண்டர்களை நெறிப்படுத்தாமல், ஆபாசமாக பேசும் பெண்களை கட்டுப்படுத்தாமல், இல்லை அவர்களுக்கு கண்டிக்காமல், பொன்ராஜ் போன்றவர்களை எல்லாம் மிக ஆபாசமாக விமர்சிக்கக்கூடிய ஒரு தரிகெட்ட தற்குறி கூட்டம்தான் விஜய் பின்னால் இருக்கிறது. அவர் அரசியலுக்கு முன்பாக அவர்களுக்கு நெறிகளை கற்றுக் கொடுத்து அவர் அரசியலுக்கு வர வேண்டும். தமிழக மக்களே, எச்சரிக்கை. மலையாள மொழியில் சொல்வார்கள் ஆவாஸ் என்று. தெளிவாக இருங்கள். இப்படிப்பட்ட தற்கொலை கூட்டத்திற்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் நன்றி கூறி விடைபெறுவது கதிரவன் டாக்கீஸ் கண்ணதாசன். நன்றி. எங்கள் அன்பின் தலைவரே, எங்கள் நம்பிக்கையின்